இன்னைக்கு ஒரு கவிதை படிக்கிறேன் பாருங்க. அம்மாவின் ஆதங்க பேச்சுகளுக்கு இடையே எனக்கு மட்டும் கேட்கிறது அவளின் அடர் மௌனம். ஒரு நாளின் சரியான வேலைப்பாடுகளுக்கு பின் சத்தமில்லாமல் எரியும் அடுப்பு எனக்கு மட்டும் சுடுகிறது. அகண்ட வாசலில் போடப்பட்டிருக்கும் அரிசி சாக்கில் ஒட்டாத அழுக்கு எப்போதும் என் பார்வையில் மட்டும் படுகிறது. அம்மாவின் அடுத்தடுத்த நாளின் வகை வகையான கைப்பக்குவங்கள் அவளுக்கு மட்டும் ஏன் சுவையூட்டவில்லை என்ற கேள்வி எப்போதும் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. பூஜை விளக்கொளில் பழிச்சூட்டும் அம்மாவின் முகம் எப்போதும் விழுங்கிக் கொண்டே இருக்கிறது இருளை. அம்மா கதைக்கும் கால கால கதைகளில் ஒளிந்திருக்கும் அவளை பற்றிய சரிதையை எப்படி கவனிக்காமல் போனேன்? எங்களை பொறுத்தவரை அம்மாவின் உடல்நிலை எப்போதுமே சீராயிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அம்மாவின் சந்தோஷம் எங்களை சுற்றியதாவே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அம்மாவின் வாழ்வு எங்களுக்கானதாய் இருக்கிறது. இப்படியாக நாங்களே நம்பிக்கொண்ட வகை மாதிரிகள் அம்மா என்ற சொல்லின் அர்த்தத்துக்குள்ளே அடைத்து விட்டோம். இருப்பினும் அம்மா அம்மாவாகவே இருக்கிறாள். அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியாம போகாது. நாங்க சந்தோஷமா இருந்தா எங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்குள்ளேயே போயிடுறோமே தவிர அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம போறதே இல்லை. ஒரு சின்ன விஷயமும் ஏதோ ஒரு வகையான பெரிய வழியை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கவிதை. இந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா அந்தகக்காரி. அந்தகக்காரி அப்படிங்கிற இந்த புத்தகமானது தெரியாத விஷயங்களை கூட அவ்வளோ ஒண்ணும் பெருசு கிடையாது. இது யதார்த்தம் தான். இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்கும். ஓரளவுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த புத்தகத்துல நீண்ட கவிதைகள் நிறைய இருந்துச்சு. ஆசிரியர் பேர் வர்ஷினி.